ஸோ இன்றைக்கான வார்த்தைக்கு நேரம் நம்ம செல்லுவோம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவர் நம்ம சொல்லுவாரு எப்படி இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு எப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு சம்மிஷன் அப்படின்னா அர்ப்பணித்தல், கீழ்ப்படிதல். ஆண்டவர் உங்கள் பெண்ணாய் உருவாக்கி இருக்கிறார். அந்த அழைப்புக்கு முதலாவது உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பெண் என்றால் என்ன சொல்றாங்க? மென்மை. நீங்க மென்மையானவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப இன்னும் சொல்ல போனா ஆண்டவருடைய படைப்பிலே சாந்தம் உள்ளவர்களாக, அதாவது பரிசுத்த ஆவியின் குணாதிசயங்களா பார்த்தீங்க அப்படின்னா அது பெண்மையில அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சம்மிஷன் உள்ளவங்களாக பெண்கள் இருக்க வேண்டும். சம்மிஷன் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தையா தெரியும். ஆனா அந்த சத்தியத்தை கேட்க கேட்க அது ரொம்ப சுலபமாகிவிடும். தமிழ்ல அதனுடைய அர்த்தம் என்னென்றால் கீழ்ப்படிதல், அர்ப்பணித்தல். சம்மிஷன் என்ன? கீழ்ப்படிதல், அர்ப்பணித்தல். ஸோ நிறைய ஆசீர்வாதங்கள் கீழ்ப்படிதல் தான் இருக்கிறது என்பது நமக்கு வேதாகமத்தை பார்க்கும் போதே தெரியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறவங்க ஒரு விதமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. சரி, இப்போ இந்த சம்மிஷன் அப்படின்ற இந்த விஷயத்த செய்யாமல் போன ஒருவர் தான் யார் அப்படின்னா லோத்துவோட மனைவி. ஏன்னு பார்த்தலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். என்ன ஆண்டவர் சொன்னாரு லோத்துக்கிட்ட அப்படின்னா, நீ இந்த ஆதியாகமம் 19ல ஆண்டவர் சொல்றாரு 14வது வசனம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவருடைய மருமகன்களின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணி இருக்கிறதாக கண்டது. கிழக்கு வெளுக்கும் பொழுது இந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையை நீ அறியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கின்ற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த ராக்காலத்திலேயே இந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாத. ஒரே 2 கண்டிஷன் தான், பின்னிட்டு பாராதே, நிக்காது. 2 விஷயம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன பண்ணக்கூடாது? நிக்க கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது. நீ ஜஸ்ட் மூவ் ஆகிட்டே இருக்கணும். இவ்வளவுதான் ஆண்டவர் சொன்னார். ஆனா இந்த வார்த்தைய லோத்து கடைபிடிச்சாரு, லோத்தோட மனைவி கடைபிடிக்கல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவர்கள் உப்புத்தூணாய், அதாவது உயிரற்றவர்களாய் போய்விட்டார்கள். சரி, லோத்து மனைவி அதை செய்ய முடியாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சோதம் குமாராவை அவள் அதிகமாய் நேசித்தாள். அல்லேலூயா.
அதாவது தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிய முடியாமல் போவதற்கு மிக முக்கிய காரணம் உலகத்தை நேசிப்பது. அல்லேலூயா, இருக்கிறீங்களா? தேவனுக்கு மேலாக உலகத்தை நேசிக்கும் போது தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. இந்த சோதம் குமாரனுடைய செழிப்பும் அதில் இருந்த செல்வங்களும் லோத்துவின் மனைவியை ஒரு பக்கம் திரும்ப செய்தது. ஏனென்றால் லோத்துவோட மனைவியோட இருதயத்துல அந்த சோதம் குமாரனுடைய அந்த சௌரியமான வாழ்க்கை, அந்த செழிப்பான வாழ்க்கை, சுகபோகமான ஒரு வாழ்க்கை, அதை மிகவும் நேசித்து அவள் வாழ்ந்தவளாக காணப்பட்டாள் தேவனை விட. ஆமென், அல்லேலூயா. நீங்க கர்த்தரை நேசித்தா அவருக்கு கீழ்ப்படிறது சுலபம். கர்த்தரை நேசிப்பதை விட வேறொன்றை அதிகமாய் நேசித்தீர்கள் ஆனால் அது மனிதனானாலும் சரி, உலகத்தின் சந்தோஷங்களானாலும் சரி, கர்த்தர் சொன்னதை செய்வது மிக கடினம். சிம்சோன் தேவனை விட, தான் பெற்ற அபிஷேகத்தை விட மேன்மையாய் பெலிஸ்திய ஸ்திரீயை நேசித்தார். தேவன் சொன்னதை அவளால் செய்ய முடியாமல் போனது. ஸோ சப்மிஷன் நீங்க பண்ண முடியாம உங்களை தடுக்கிற மிக முக்கியமான விஷயம், நீங்க உலகத்தை நேசிப்பதும் மனிதரை நேசிப்பதும் உங்களுடைய சுக வாழ்வை நேசிப்பதும் தான் தேவன் சொல்லுவதை செய்ய முடியாமல் போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஸோ இந்த செஷன்ல நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னா, நீங்க பார்க்கிற எல்லாவற்றையும் விட, நீங்க அனுபவிக்கிற எல்லாவற்றையும் விட கர்த்தரை அதிகமாய் நேசித்தீர்களானால் நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். ஆமென். காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகுமே. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. அல்லேலூயா. இந்த நேசம் இருந்தால் மட்டுமே கர்த்தர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய முடியும். லோத்துவோட மனைவியின் ஆசை சோதோம் குமாராவின் மேல் இருந்தது. அதனால் தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், தேவனுடைய வார்த்தைக்கு அவளால் கீழ்ப்படியவே முடியவில்லை. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்க சொந்தம் இயேசு வச்சிருக்கீங்களா? உங்க சொத்து இயேசு வச்சிருக்கீங்களா? இதை விட முக்கியம், உங்க ஆசை இயேசு வச்சிருக்கீங்களா? உங்க ஆசை இயேசுவா இருந்தா மட்டும்தான் அவருக்கு கீழ்ப்படிய முடியும். உங்க ஆசை பொருள் மேலேயோ, பொண்ணு மேலேயோ, இல்ல உலகத்தின் மேலேயோ, மனுஷன் மேலேயோ இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாது. சரி, ரெண்டாவதாக இந்த மனைவி மாதிரி நம்ம இருக்கக்கூடாதான். யார் நீங்க பார்த்தீங்கன்னா யோபு 1:21. இந்த ஸ்திரீ யோபு 1:21. நிர்வாணியாக என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அதுக்கு முன்னாடி வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை, மனைவி பேசின வார்த்தை தலையில் விழுந்து படுத்து. 2:9. அப்பொழுது அவர் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறாயோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் தெருவினாலே பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க? சேம் திங். அவங்களுடைய
இருதயம் அவனுடைய செல்வத்தின் மேல் இருந்தது. ஒரே நாள்ல யோபு பிச்சைக்காரரா மாறிட்டார். ஸோ ஐஸ்வர்யம் எல்லாம் போச்சு. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றாங்க? கோபத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ இன்னும் சாகாம இருக்கிறியா? இதுக்கு மேல எதுக்கு நீ அவருக்கு உண்மையா இருக்கணும்? அந்த கடவுளுக்கு நீ என்ன இன்னும் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறியா? இன்னும் பழி செலுத்தணும்னு நினைக்கிறியா? எல்லா ஆஸ்தியும் போச்சு, எல்லா சொத்தும் போச்சு, எல்லாத்தையும் இழந்து போச்சு. ஒரு 1 கோடி ரூபாய் உங்க வீட்டார் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. வாட் அபவுட் யுவர் டாக்கிங்? அப்படி சொல்றீங்களா? இப்படி முட்டாளா இருந்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி இவ்வளோ காசை இழந்து எல்லாம் போச்சு. ஏன்? அது 1 கோடி மேல யாருக்கு ஆசை? ஆமா, நம்ம பேசுறவங்களுக்கு ஆசை. பெண்களும் ஆண்களும் பேசுறவங்களுக்கு அந்த 1 கோடி பணத்தின் மேல ஆசை. ஆனா யோபு பல கோடிக்கு உரிமையாளர். அவருடைய ஆசை யாரா இருந்தது? தேவனா இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. சோ அதனால யோபுவோட காரியத்துல பாத்தீங்கன்னா, இப்படி பேசுற மனைவியா இருந்தா கூட நீ அமைதியா இருன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல உண்மையா நின்றாரு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தருக்கும் அவருடைய சத்தத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும்ன்றதுல யோபு உறுதியாக இருந்தார். ஏன் அப்படி இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவருடைய இருதயம் தேவன் மேலே இருந்தது. என்ன ஆனாலும் தேவன் பார்த்துப்பாரு. அல்லேலூயா. ஆனா இவங்க இருதயம் பணத்தின் மேல இருந்தது, ஐஸ்வர்யத்தின் மேல இருந்தது. அதனால அவங்க தாறுமாறா பேசுறாங்க, நிதானமாவே பேசல. தான் சொல்ல மத்தேயு 6:25, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம், ஆசீர்வாதங்கள் இதையெல்லாம் காட்டிலும் உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சரீரம் ஸ்பெஷல். அது உங்க சரீரமும் சரி, உங்க கணவருடைய சரீரமும் சரி, எல்லாமே இருக்கும். கணவர் இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்க, nothing else. ஹல்லேலூயா. சரீரம், அதை விட நீ பார்க்கிற ஐஸ்வர்யங்கள், பணங்கள், புகழ்கள், பேர்கள் எல்லாத்த விட சரீரம் மேன்மையானது. ஹல்லேலூயா. சாப்பாடு இல்ல ஜீவன், உயிரோடு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர். ஆமென். யார்கிட்ட கொடுத்திருக்காரு? நமக்கிட்ட தான் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. நான் உயிரோடு, எனக்கு ட்ரெஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஆனா உயிரோடு இருக்கிறேனே. எனக்கு நல்ல கை கால்கள் கொடுத்திருக்காரு, நல்ல சரீரத்தை கொடுத்திருக்காரு. இதை விட மேன்மை என்னத்தை கொடுக்க முடியும் ஆண்டவர்? ஆமென், அல்லேலூயா. உங்கள் சரீரங்களே மேன்மையானது. உங்களுக்கு தேவன் கொடுத்த உறவுகளின் சரீரங்களும் மேன்மையானது. ஆமென். ஐஸ்வர்யங்களை காட்டிலும் உடைமைகளை காட்டிலும் மேன்மையானது. ஆமென், ஹல்லேலூயா. உன் கண்கள் திறக்கப்படுது என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சோ கர்த்தர் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்றாருன்னா, நீங்க எதையெல்லாம் சரி பண்ணிக்கணுமோ, எதுக்காக புலம்புறீங்களோ, எதுக்காக பரிதபிக்கிறீங்களோ, அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உனக்கு மேன்மையானதை கொடுத்திருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படி. ஆமென். நீ கூட சொல்றாரு, என்ன சாப்பிடுவோம், எதிர்காலத்தில் என்ன பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், அதை சேர்த்து வைக்கல, இதை சேர்த்து வைக்கல, ஒரே பூமி படத்தை எல்லாம் உள்ள போயிடும். என்ன பண்றது? சேர்த்து வச்சதுன்னா ஒரே நேரத்தில் உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சேர்த்து வச்சேன் அப்ப என்ன திரும்ப சொல்லுவீங்க? பிறந்தா பரவாயில்ல, நானாச்சும் உயிரோட தப்பிச்சேன்னு. அல்லேலூயா. நீங்களும் அதை தப்பிச்சிங்களே. எல்லாம் போனாலும் பரவாயில்ல, நம்ம உயிரோடு இருக்கிறோமே. அதுதான் ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிறியே, அதை விட மேன்மை என்ன? அல்லேலூயா. சரீரம் இருக்கிறதே உனக்கு, நீ இதை விட மேன்மை என்ன அப்படின்னு சொல்றாரு இன்றைக்கு. ஆமென். சோ இப்படிப்பட்ட தேவன் நம் தேவனாய் இருப்பதனால் அவரை நேசித்து, சரீரத்தை நல்ல சரீரத்தை கொடுத்திருக்காரு, அதனால அவரை நேசிங்க. ஆமென். பொன்னையும் பொருளையும் அழிந்து போகிற காரியங்களை காட்டிலும் ஆண்டவரை நேசித்தால்
அவருக்கு கீழ்ப்படிய முடியும். ஆமென். சேம் திங் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், சத்தியம் இயேசுவை எப்படி நேசிக்கிறோமோ கணவரை அப்படி நேசிக்கணும். ஆனால் அவங்க இயேசுவா மாறலதான், உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்க பிந்தின ஆதாமா இருக்கிறாங்க, அவங்க முந்தின ஆதாமா இருக்காங்க. சாரி, பிந்தின ஆதாமா இயேசுவா அவங்க மாறலதான். ஆனா நீ மாறாத போதே இயேசு உன்னை நேசிச்சாரே. அப்ப அவர் பிள்ளையா இருந்து நான் மாறினாதான் நேசிப்பேன் எப்படி சொல்றது? கடினமானதுதான். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் நேசிங்க. டைரக்டா உங்களால் நேசிக்க முடியல அப்படின்னா, கிறிஸ்து என்னை நேசித்தார், நான் உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரை நேசித்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் அவரை நேசிக்கிறதுனால நானும் நேசிக்கிறேன். என் நேசம் உதாசீனப்படுத்தப்பட்டாலும் நான் நேசிக்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன்றதுக்கு இதுதான் அடையாளம். ஆமென், அல்லேலூயா. அதற்கு புரியுது. ஸோ ஏன் நேசிக்கணும், கணவன் நேசிக்கணும்ன்ற இடத்துக்கு அடுத்து நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னா, முதல் ஆண்டவர் நேசிக்கணும். ஏன்னா இதெல்லாம் விட உன்னை நல்லா வச்சிருக்காரு. ரெண்டாவது கடவுளை நேசிக்கணும். ஏன் கூப்பிட்டு போறேன் அப்படின்னா, அதுல ஒரு சப்மிஷன் இருக்கு. அல்லேலூயா. நேசிக்கலன்னா சப்மிஷன் பண்ணவே முடியாது. உங்க கணவரை நேசிச்சீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள அவர் சொல்ற எல்லாத்துக்கும் கீழ்ப்படியும். கர்த்தருக்குள்ள ஆலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா அதை கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லல, கர்த்தருக்குள்ள இருந்து கீழ்ப்படியணும். சரிங்களா? ஸோ நீங்க நேசிச்சீங்கன்னா அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படுவீங்க. ஓகே, இது கொஞ்சம் அமைதியாக தலையாடுறீங்க, இருந்தாலும் ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். ஹல்லேலூயா. த்ரூ த கிரைஸ்ட் லவ். ஆண்டவர் அன்பினால் மட்டுமே மனிதர்களை நேசிக்க முடியாது. கணவராக இருந்தாலும் சரி, உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஆண்டவர் அன்புல இருந்து தான் நேசிக்க முடியும். ஏன்னா மனுஷனுடைய அன்பு குறைவானது. அது வந்து குறைவானதுன்னே எழுதப்பட்டிருக்குது. அந்த ட்ரூத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு இப்போ நீங்க மட்டும் நிறைவான அன்பு வைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பு இருக்கும் போதெல்லாம் நீங்க நிறைவான அன்பா இருப்பீங்க. கிறிஸ்துவின் அன்பு இல்லாத சமயத்துல உங்க அன்பு நிறைவானதுன்னா கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ அதனால எல்லாம் குறைவுள்ளவர்கள் என்பதை அறிந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவர்களை நேசிக்கும் போது அவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிய முடியும். அதை டெய்லி ட்ரை பண்ணணும். ஒரே நாள் வராது, என்னைக்காவது கேட்டு ட்ரை பண்ணா வராது. ஆண்டவரை நேசிக்கிறேன்றதுக்கு என்ன பண்றீங்க? கிறிஸ்துவ நேசிக்கிறேன், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேடுறோம். அது மட்டும் ஆண்டவர் நேசிக்கிறேன்னு அர்த்தமாயிருமா? அவர் சொல்றதெல்லாம் அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரை நேசிக்கிறேன்னா அவர் வார்த்தையின்படி நடக்கிறது தான் அவனிடத்துல அன்பு கூறுறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம அன்பு வந்து திடப்பொருளாக கொண்டு போய் வைக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட போய் கிஃப்ட் கொடுக்க முடியாது. ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம போய் சொல்லாதுன்னு சொல்றாருன்னா அதை கடைபிடிச்சு நான் ஆண்டவர் நேசிக்கிறேங்க. ஆண்டவர் தற்கொலை பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு. நான் இந்த காலத்துல என் உயிரை மாய்த்து கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறதுனால. ஆமென். நான் மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன், ஏன்னா ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். இதெல்லாம் தான் அர்த்தம். அல்லேலூயா. ஸோ இந்த நேசத்துல நீங்கள் டெய்லியும் முயற்சி பண்றீங்க. எனக்கா ஒரு வார்த்தை வந்துருச்சு, உங்களை தாண்டி மீறி வந்துருச்சு, உடனே என்ன பண்றீங்க? மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாய். அந்த லவ் வேணும், காட்ஸ் லவ் உங்களுக்கு வேணும். ஸோ என்ன பண்றீங்க? ஆண்டவர்கிட்ட உங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சு உங்களுக்கு பிரியமா என்ன நடக்கிறேன். சேம் திங் ஹேப்பன். அவன் மன்னிக்கிறாங்க, மன்னிக்கல, நீங்க மன்னிப்பு கேட்கிற இருதயத்துக்குள்ள வந்துடணும். எங்க மனுஷங்க, நாட் ஒன்லி கணவர் மட்டும் எடுத்துக்காதீங்க, மனுஷங்க, கணவர், மனுஷங்க மீன் வந்து வேலை செய்கிற அதிகாரிகள், அவங்களுக்கு நீங்க கீழ்பட்டு இருக்க வேண்டும். ஆமென். இப்போ இத்தனை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சப்மிஷன் த்ரூ த லவ்ல தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து டைரக்டா வந்து வசனத்துக்கு கீழ்ப்படிய வரேன்னா முடியாது. ஆண்டவரை நேசிக்க தான் வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியும். அதே போல இங்கே கர்த்தரை நேசிக்க தான் இதெல்லாம் செய்ய முடியும். கணவருக்கு கீழ்ப்படிய முடியும், அதிகாரத்துக்கு, எஜமானன், வேலைக்காரன், அது தெரியல உங்களுக்கு. உங்கள் அதிகாரிக்கு நீங்கள் அவன் நல்லவனா கெட்டவனோ
படிச்சிருக்கீங்களா? அவன் வந்து அநியாயக்காரனோ கெட்டவனோ அவனுடைய அநியாயத்தை விசாரிக்க வேண்டியது ஆண்டவர். நீ அவருக்கு கீழ்ப்படி. இத்தனை மணிக்கு வாடா, இத்தனை மணி. அவனே ஒழுங்குல என்னைய டைமுக்கு வர சொன்னா நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. அவன் 10 மணிக்கு வந்துட்டு உன 9 மணிக்கு கூட வர சொன்னான், உன்னுடைய அதிகாரி. அவன் ஒழுங்கு இல்லை, அதனால் நானும் ஒழுங்கு இல்லைன்ற இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம அவன் அதிகாரியாக இருக்கனால கீழ்ப்படியும். ஏன்? த்ரூ த வேர்டு. அவன் ஆண்டவர் நேசிக்க. ஓகே, சப்மிஷன் எதனால நடக்குது? அன்புனால. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். சப்மிஷன் எதில் நடக்கும்? அன்பு எப்போ குறையுதோ எந்த வார்த்தையும் கீழ்ப்படிப்பட போ அப்படின்னு சொல்லி போயிட்டு ரியல். சரிங்களா? அதே தேவனத்துல தான். தேவனத்துல தேடுறது குறைஞ்சிருச்சு. அவர் வார்த்தை உன் மைண்ட்ல இல்லை, ஹார்ட்ல இல்லை, அவர் ரன் பண்ணி டேஸ்ட் பண்ணல அப்படின்னா, போங்க ஆண்டவரே, நான் சொல்றது நீங்க செய்யுங்க ஆண்டவரே பேசுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தப்பக்க இழுக்கிறார்கள். இளையகுமார் மாதிரி, நான் சொல்றது நீங்க செய்யுங்கப்பா, சொத்தை பிரிச்சு கொடுங்கப்பா. அல்லேலூயா. ஸோ எல்லாமே லவ்ல இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். செகண்ட் திங் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், மூன்றாவது விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, சப்மிஷன் எப்போ செயல்படும் அப்படின்னா, ரெஸ்பெக்ட். ஆமா, நீங்கள் கனம் பண்ணும்போது தான் சப்மிஷன் உங்க வாழ்க்கையில செயல்படும். நீங்க ஆண்டவரை கனப்படுத்தும் போது அவருக்கு கீழ்ப்படுவீங்க. ஆண்டவர் வார்த்தை வந்துருச்சா, நான் அதை மதிக்கிறேன். அவர் வார்த்தை, அவர் தேவாதி தேவன் என் கூட பேசியிருக்காரு, ஸோ நான் அவரை கனப்படுத்துறேன் அப்படின்னும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நீ சப்மிஷனுக்குள்ள வந்த. மரியாள் சப்மிஷன்ல வந்த ஃபர்ஸ்ட் வண்டர்ஃபுல் விமன். இயேசுவின் தாயாகிய மரியாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். கேப்ரியல் தூதன்கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பிள்ளையை, நீ ஒரு பிள்ளையை கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெறுவாய். உடனே இது எப்படியா புருஷன் அப்பா, எது என்னால ஆகுப்பா, மனுஷன் கூடாது, தேவனால் எல்லாம் வரும். அந்த வார்த்தை வந்தோடனே, இந்த வார்த்தை வந்தோடனே மரியாள் முதல் அடிமை, நீ சொல்லிதபடியே எனக்கு ஆகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. So the word, the powerful word வருது அப்படின்னும் அந்த வார்த்தைக்குரியவரை கனப்படுத்த நினைத்து, நான் உமக்கு அடிமை என்று மரியாள் சொன்னான். ஆமென். So தேவனை கனப்படுத்துறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க நின்று விடுவீர்கள். ஆமென். உங்க மேல ஒரு தனி மரியாதை வச்சிருக்கீங்க, அதனால நீங்க சொல்றதை நான் செய்யறேன். ஹல்லேலூயா. ஸோ சப்மிஷன் எங்க வருது? அடுத்தது மரியாதை நிமித்தம் சப்மிஷன் வருது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்கு எப்பொழுதும் மரியாதை உண்டு. ஏன்னா அவர் பரிசுத்தமானவர், அவர் பொய் சொல்லாதவர், அவர் குறைவே இல்லாதவர். சரிங்களா? அதனால அவர் தேவாதி தேவன், அதனால மிக முக்கியமா ஒரு தெய்வம். ஆட்டோமேட்டிக்லி ஒரு ரெஸ்பெக்ட். நமக்கு மேலானவர் என்ற இடத்துல என்ன பண்றோம், அவருக்கு நம்ம ரெஸ்பெக்டை கொடுக்குறோம். அதனால நம்ம அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வருகிறோம். ஆனா இப்ப மனுஷன், அதாவது கணவர், நமக்கு வேற அதிகாரங்கள், எஜமானர்கள், ஊழியக்காரர்கள் அண்டு கணவர், இந்த அதிகாரங்கள்லாம் வரும்போது நம்ம கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு பார்த்தா, கீழ்ப்படுகிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம். கீழ்ப்படியவே இல்லை என்று சொல்ல முடியாது, கீழ்ப்படிவதில் குறைபட்டு இருக்கிறோம். ஏன் குறைவுபடுறோம் அப்படின்னா, அங்கதான் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஆக்டிவிட்டியை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? எப்போ கனத்தை கொடுக்குறோம் ஒரு மனுஷனுக்கு, ரெஸ்பெக்டை எப்போ கொடுக்குறோம் அப்படின்னா, அவன் உண்மை பேசுறான்னா அவனுக்கு ஒரு தனி மரியாதை. வாயத்தோட போய் பேசுறான், உழுதுணையா இருக்கலாம், இவனை போய் இவன் சொல்றதெல்லாம் மதிக்கணும், போய் தலாகட்டும் அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா வசனம் என்ன சொல்லுது? உனக்கு மேலான அதிகாரம்
எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீ கிறிஸ்துவுக்குள்ள அதுக்கு செவிக்கொடு. அல்லேலூயா. கீழ்ப்பட்டு இரு. நல்லா கேளு. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பொய்யானவன் உன பொய் சொன்னா நீ கீழ்ப்படியாத. புரியுதுங்களா? பொய்யானவன் தான், ஆனா அவன் அந்த செயல்கள் நிமித்தம் அவனுக்கு நீ கனத்தை கொடுக்க கூடாது. கனம் கொடுக்கணும்னு கடவுள் சொல்லி இருக்காரு, அதனால கனம் கொடுக்குறேன். ஆமென். ரெஸ்பெக்ட் எப்படி கொடுக்கணும்? செயல்களின் நிமித்தம் இல்லை, வெளித்தோற்றத்துல இல்லை, அவன் ஆக்டிவிட்டியில இல்லை. கர்த்தர் கனம் கொடுக்க சொன்னாரு, கனம் கொடுக்குறேன். ஆமென். வரீங்களா என் கூட இந்த இடத்துக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் சொல்றேன். ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத எப்போ நீங்க இப்போ அபிகாயில் பாருங்க. அபிகாயில் அவருடைய கணவர் வந்து புத்திசாலியானவரா? கோபக்காரன் மூர்க்கமா இருந்து முட்டாள்தனமா தாவீது உதவி கேட்கும் போது செய்யாம போனது தாவீது கோபமா வந்து அழிக்க வந்துட்டு இருக்காரு. இவர் சரியான கணவர் இல்லதான். ஆனா அபிகாயில் என்ன பண்ணாங்க? தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக போய் தாவீதுட்ட அவர் கேட்டதெல்லாம் எடுத்துட்டு முந்தி ஓடுறாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க கணவனுடைய ஜீவனை கனமா என்னதுனால தானே. அல்லேலூயா. இருக்கீங்களா? அது ஒரு பொருட்டா அவங்க மதிக்கிறீங்க. என்னால என்ன போ இப்படிப்பட்டவனா இருக்க, அவனால எந்த மதிப்பும் நமக்கு கிடையாது, எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்காம அதை அவங்க கனப்படுத்துறதுனால தான் என்ன பண்றாங்க? போறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு 2 விஷயத்தினால தான் நீங்க கீழ்ப்படிய முடியும். முதல் விஷயம் அன்பினால தான் கீழ்ப்படிய முடியும். ரெண்டாவது ரெஸ்பெக்ட்னால தான் கீழ்ப்படிய முடியும். ரெஸ்பெக்டையும் த்ரோ த ஆக்டிவிட்டினால கடவுள் கொடுக்க சொல்ல. ஒவ்வொருவரும் தன்னை விட மற்றவனை மேன்மையாக என்ன கடவுள். அல்லேலூயா. இதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களால எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு கடவுள் உங்களை உருவாக்கி இருக்கலாம். நீங்க வந்து 10 ஆண் பலத்தோடையவங்களா உருவாக்கி இருக்கலாம். உனக்கு துணையா கொடுத்தவங்க ஒரு ஆள் பலத்துக்கு கூட குறைவுபட்டவங்களா இருக்கலாம். ஆனா தேவன் அதை கொடுத்திருக்காருன்னா ஏதோ ஒரு இடத்துல அந்த பலன் உனக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரொம்ப நாள் படிச்ச ஒரு சாட்சியை சொல்றேன். ஒரு ஊழியக்காரருக்கு வந்து பெண் பார்த்தாங்களாம். அவர் எந்த பெண்ணையும் ஒரு பெண்ணை விரும்பினதுனால அவர் திருமணம் பண்ணாமல் இருந்தார். அப்போ அவருக்கு இன்னொரு ஊழியக்காரர் சொன்னாராம், கடவுள் சொல்றாரு இந்த பெண்ணை நீ மணந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி. அந்த சொன்ன ஊழியக்காரர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மூத்த ஊழியக்காரர் டிஜிஎஸ் அவர். உடனே இவர் அவர் சொன்னாரே, இந்த மூத்த ஊழியக்காரர் சொல்றாரு ரெஸ்பெக்ட் கொடுத்ததுன்னு அர்த்தம் ஓகேன்னு மற்ற அவ்வளோ பேர் சொல்லி கேட்காத இவர் கேட்டு திருமணம் பண்ணிட்டார். திருமணம் பண்ணின பிறகும் அந்த மனைவியை அவரால் ஏற்றுக்கவே முடியலையா, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலையா. அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் விமன் கிடையாது, இவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான. இவர் ஸ்ரீலங்காவில் ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் இந்த விமன் வந்து ஒரு ரிச்சஸ்ட் விமனா, ஆனால் ஸ்பிரிச்சுவல் விமன் கிடையாது, பட் ரிச்சஸ்ட் விமன். கேட்குறீங்களா? இவர் ஸ்பிரிச்சுவல், இவங்க ரிச்சஸ்ட். ஆனால் இவங்க ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே வரல. இவர் எங்க கூட்டத்துக்கு போனாலும் கூட வந்து உதவி செய்யறதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க, எதுவுமே இந்த மனைவி செய்ய மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒரு நாள் ஸ்ரீலங்காவில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இவர் ஸ்டேஜில் இருக்காங்க. சடன்லி அந்த அந்த வளாகத்தை சுற்றி நிறைய டெரரிஸ்ட் வந்துட்டாங்க, எக்கச்சக்க டெரரிஸ்ட்டு. இவர் கீழே இறங்கினா இவரை வந்து கொல்லலாம் அப்படின்ற விஷயம் இது மேடையில் இருக்கு. இவருக்கு தெரியப்படுத்தப்பட்ட மேடையில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வந்து கீழே இறங்கினா இவர் உயிருக்கு ஆபத்து என்று. உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக சரி நம்ம சாக போகிறோம், கடவுள் நம்ம காப்பாற்றலாம், இல்லை நம்ம செத்து போகிறோம், ரெண்டாவது ஒரு ஆப்ஷன். பவுல் சொன்னது மாதிரி மரணம் மறுபடியும் நிச்சயத்திருந்தேன், ஆனால் ஆண்டவர் தப்பு வச்சாருன்ற மாதிரி இவர் எனிதிங் ஹேப்பன்னு சொல்லிட்டு கடைசியாக நம்ம ஒய்ஃப்கிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் இருக்கும்போது
அந்த கூட்டம் பேசிக்கொண்டு மற்றோட பேசிக்கொண்டு போது அந்த ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நான் வெரி டேஞ்சர் ஜோனு, நான் வந்து உயிரோடு திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த மீட்டிங் இப்போ கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, ஜஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. சடன்லே பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்கு மீட்டிங் கம்ப்ளீட் ஆகணும். இவர் கீழே இறங்கணும், எல்லோரும் கீழே இறங்கணும். சுற்றிலும் ஆட்கள் அங்கங்கே கூட்டத்தில் ஒரு ஆளாக நிற்கிறாங்க. 9:25 இருக்குமா. அவங்க ஒய்ஃப்கிட்ட இவர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 1 hour பேக் ஆர்மி ஹெலிகாப்டர் வந்துச்சு அந்த இடத்துல. ஆர்மி ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்கிச்சான் டோட்டலாக. ஸோ அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஆர்மி ஃபுல் ஃபோர்ஸ் ஆர்மி இறங்கி இவரை அந்த ஸ்டேஜ்லேருந்து ஃபுல் ஆர்மி ஃபோர்ஸில் அந்த இடத்துலேருந்து சேஃபாக வெளியே கொண்டு வந்தாங்க. அந்த அப்படி நடந்து வரும்போது அவர் நினச்சாங்க, இந்த விமனை இதுக்காக தான் தேவன் கொடுத்தாரு. ஆமென். அதுவரையும் அவர் ஜேர்னி பண்ணது 7 years அந்த விமனோட ஜேர்னி பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. தட் டே ஹீ நோஸ், அப்போ தான் அவர் புரிஞ்சா எதுக்காக இந்த விமனை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு. ஆமென். ஆனால் அவர் ஒன்றே மட்டும் செஞ்சார், ஒபே த காட் வேர்ட்ஸ். ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஊழியக்காரர் மூலம் வந்ததை கீழ்ப்படிந்து அவர் திருமணம் பண்ணலன்னா அன்னைக்கு அவர் உயிர் போயிருக்கும். ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டவர்களை அந்த நேரத்தில் அவர்களுடைய பிரயோஜனம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும், உங்களை போல் அவர்கள் இல்லை என்றாலும், தேவன் கொடுத்திருக்கிற நோக்கம் உங்களுக்கு உங்கள் வாழ்நாளில் நிச்சயமாக விளங்கும். ஆமென். இது போல சில காரியங்களை, சின்ன சின்ன காரியங்களை நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களை அனுபவிச்சிருப்பீங்க. நான் சொல்றது பெரிய காரியத்தை சொல்லியிருக்கேன். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள்ல நல்ல வேலை இவங்களை கொடுத்தாங்க, நல்ல வேலை இவங்க நம்ம லைஃப்ல இருந்தாங்க அப்படின்ட்டு நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நல்ல வேலையை ஒரு வேலையும் மறக்காதீங்க. ஹல்லேலூயா. எதில் இருக்கீங்க? அந்த நல்ல வேலையை மறந்துட்டு உங்களுக்கு ஏத்தார் போல இல்லை என்று யோபுவின் மனைவியை போல என்றைக்கும் பேசி விடாதீர்கள். அல்லேலூயா. அது கணவனானாலும் சரி, மற்ற உறவுகளான பிள்ளையா இருந்தாலும் சரி, தேவன் கொடுத்திருக்காருன்னா உனக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு இடத்துல இவர்கள் தேவை என்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் கொடுத்ததுக்கு நம்மளை சப்மிஷன் பண்ணி உபே பண்ணி டிராவல் பண்ணும்போது அதனுடைய பலனை நம்ம பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? ஸோ லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப அவசியம். யார் மேலே? கர்த்தர் மேலேயும், கர்த்தர் கொடுத்த சகல உறவுகள் மேலேயும், சகல அதிகாரங்கள் மேலேயும். ஆமென். இருப்பீங்களா? ஸோ ஒரு சப்மிஷன் விமனாக மரியாதை போல நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தவர்களாக, அபிகாயிலை போல பிரயோஜனமற்ற ஒரு தன்மையாக அவருடைய கணவனுடைய தன்மை இருந்தாலும் கனப்படுத்துவர்களாக அபிகாயில் இருந்தார்கள். அவர்களைப் போல நீங்கள் இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். சரி, இப்போ நான் சொன்னது எல்லாமே முடிக்க போகிறேன். 2 minutes தான், இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு வேலையை உங்கள் மைண்டில், ஹார்ட்டில் எப்போதும் வச்சுட்டு ரிமெம்பர் பண்ணுறவங்களாக, அதாவது ஹார்ட் அண்ட் மைண்டை நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கணும்? ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாளில் போய் உபே பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாள் உபே பண்ணுவீங்க, அடுத்த நாள் பொங்கி எழுதுருவீங்க. அல்லேலூயா. இது ஒரு நாள் நடக்கிறதில்ல. ஸோ டெய்லி உங்கள் ஹார்ட்டை டெய்லி என்ன பண்ணுறீங்க? பைபிள் வாசிக்கிறீங்க. ஏன்? உங்கள் ஹார்ட்டை தேவ வசனத்துக்கு நேராக திருப்புறீங்க, அவர் அன்புக்கு நேராக நீங்கள் திருப்புறீங்க. அப்போ தான் அது எப்பயுமே தேவ அன்புனால் நிறைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ டெய்லி உங்கள் கூட இருக்கிறவங்கள அன்பு காட்ட முயற்சி பண்ணுங்க.
பண்றீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். டெய்லி உங்க அன்பை, தேவ அன்பை அவர்களுக்கு காட்ட முயற்சி பண்ணுங்க. டெய்லி காடை ரெஸ்பெக்ட் பண்றீங்களா அப்படின்னா, முயற்சி பண்றீங்கல்ல, அதே முயற்சிகளை சுற்றிலும் பண்ணுங்க. ஒரு நாளில் வராது. ஸோ பிராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். கம்ப்ளீட் பண்ணுங்க. முயற்சிகள் ஒருவனை பரிபூர்ண மனிதனாக மாற்றும். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையே முயற்சி செய்வதில் தான் இருக்கிறது. முயற்சிகளை விட்டு விடக்கூடாது. இந்த சப்மிஷன் லைஃபுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்பதான் அதை நீங்க அடைய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இவங்க லோத்தோட மனைவியும் யோபுவோட மனைவியும் இந்த சப்மிஷனுக்கு முயற்சியே பண்ணல. They are submission to world blessing. அவங்களுடைய இருதயத்தை முழுவதுமாய் உலக ஆசீர்வாதத்துக்கு அர்ப்பணித்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் ஒரு நிலைமை வரும்போது தேவனுடைய பார்வையில் எதிரானவர்களாக மாறினார்கள். ஆமென். ஸோ எப்பொழுதும் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து வைப்பீர்களானால், எப்பொழுதும் தேவ தயவையும் இரக்கத்தையும் பெற்ற யோபுவை போல, மரியாளை போல, அபிகாயிலை போல, நீங்க லோத்துவை போல ஜீவன் தப்பப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை கொண்டு ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே.